நம்ம பேசுவதற்கு தட்டினால் அது கைதட்டு, நம்மளை பேச விடாமல் தட்டினால் முதுகுல தட்டா? அது அப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய உரைக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட எதிரணியினருக்கு ஒரு சில பதில்களை நச்சுன்னு 4 பாயிண்ட் இறக்கிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா. முதல்ல நம்ம கனக பிரதாப் மேடம், அதாவது இறந்த காலத்தெல்லாம் பத்தி பேசுறாங்க இவங்க, நிகழ்காலத்தை பத்தி பேசுறோம் நாங்க. நீங்க பிறந்த காலத்தை மறந்துட்டு அதை இறந்த காலம்னு சுட்டி காட்டி இந்த நிகழ்காலத்துல புகுந்த வீடுதான் எங்களை பெருமைப்படுத்துதுன்னு சொன்னா நாங்க நம்புவோம் நினைச்சீங்களா? நீங்க சொன்னீங்க தோம் தோம் தோம், கடைசி பாயிண்ட் தோம் தோம் தோம்னு போயிருச்சு. அதாவது இந்த காமெடியை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. நீங்க வெறும் தாசா இல்ல லாடு லபக்கு தாசா அப்படின்னு. வெறும் கனகா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கனகா பிரதாப். அதாவது கல்யாணத்துக்கு பிறகு மாறியது உங்கள் பெயர் மட்டுமல்ல, நீங்களும் தான், உங்கள் வாழ்க்கையும் தான். அத மறந்துட்டு பேசுறாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம்க்கா நல்லா கேளுங்க, எனக்கெல்லாம் அந்த வெண்டைக்காய் இருக்குல்ல மேடம், ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் ஆஃப்டர் ஆல் வெண்டைக்கான்னு நீங்கள் நினைக்காதீங்க, அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என் வீட்டுக்காரருக்கு வெண்டைக்கானாலே பிடிக்காது. இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு அதை கொடுத்தா மட்டும் மொஸ்கு 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 மொஸ்குன்னு திம்பார தவிர வெண்டைக்காவை கட். அதேதான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியுதா? எனக்கு பிடிச்சதை சாப்பிட முடியுதா? அதேதான். இதுல நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு. என்னன்னா, என்னோட புகுந்த வீட்டுக்கு போகும்போது நான் என்னோட கணவர் கிட்ட சொன்னேன், லவ் 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 வாவ் மை டியர் நான் வெஜ் அப்படின்னு. அவரு நான் பியூர்லி நான் வெஜ் அப்படின்னு. அங்க முடிஞ்சது பேச்சு. அதுக்கப்புறம் அந்த வெஜ் கிடைக்கிறதுக்கு நாம் படுற அவஸ்தை இருக்கே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வெஜ் பறக்கிறது, ஊர்றது, தாவறது, நடக்கிறது எல்லாம் இருக்கும், ஆனா விளையிறது எதுவுமே இருக்காது. ஓல்ட் இஸ் கோல்டெல்லாம் இல்ல, அதெல்லாம் நாங்க தகர் தெரிஞ்சுட்டு புதுசா அஸ்திவாரம் போட்டு மல்டிப்ளெக்ஸ் பில்டிங் கட்டுவோம். அதனாலதான் அது நிக்காம ஆடிக்கிட்டே இருக்கு. எந்த பக்கம் போறதுனே தெரியாம கணவன் பேச்ச கேக்குறதா மாமியார் பேச்ச கேக்குறதா அப்படின்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சென்னையில 11வது மாடி கட்டடம் சொர்றன்னு சரிஞ்சிச்சுல, அந்த மாதிரி சரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அதை மறந்துருக்க மாட்டீங்க. அதேதான். என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுதான். நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க ஆட்டம் ஸ்டாப் ஆகுது. அது வரைக்கும் பிறந்த வீட்டுல நல்லா சோஃபால 2 காலையும் போட்டுட்டு நல்லா ஜாலியா டிவி பார்த்துட்டு இருந்திருப்போம். இங்க டிவின்னு ஒன்ன பார்க்க முடியுதா? டிவின்னு ஒண்ணு இருக்கா? தெரியலையே. டிவி 24 மணி நேரம் ஓடிட்டு இருந்தாலும் டிவியை பார்க்காம செல்போனை தான் பார்ப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? நம்ம உமாஜி ரொம்ப அழகா பேசினாங்க, உண்மையிலே ரொம்ப அழகா பேசினாங்க. வெண்ணிலவு, பெண்ணிலவு, அரசி, பேரரசி அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரியும், நீங்க எவ்வளவு பில்டப் கொடுத்தாலும் தீர்ப்பு எங்க பக்கம்தான். ஆனா கடைசி டி ராஜஸ்ரீல எங்க பக்கம்தான். அதாவது முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது நீங்களே வாயடைச்சு போயிட்டீங்க அந்த பாயிண்ட்ல. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆமா, அப்படி பார்த்தா திருமணம் மட்டும் எப்படி சொர்க்கமா இல்லாம போகும் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன, ஆனால் நிச்சயிக்கப்பட்ட பெண்களின் வாழ்க்கை சொர்க்கமா இருக்குன்றது நிச்சயம் கிடையாதுங்க. அதுதாங்க நாங்க சொல்றோம். இதுக்கு நான் அதிலே கன்ஃபியூஸ் ஆகி இருந்திருப்பேன். இது தலையும் புரியல வாழும் புரியாமல்ல இருக்குது. ஒன்றும் இல்ல நடுவர் அவர்களே, திருமணத்தில் சொர்க்கங்கள் நிச்சயிக்கப்படுகின்ற பழமொழியை கேட்டு நீங்க நம்பிராதீங்கன்னு தான் நான் சொல்ல வர்றேன். வேற ஒன்றும் பேசுற பேச்சு உண்மையிலே இந்த பேச்சாளரை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியத்துக்கு பைத்தியமானா அந்த பைத்தியத்துக்கு பிடிச்ச வைத்தியத்தை யாரு பைத்தியம் பாப்பா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பாயிண்ட் மறந்து போச்சு. மறக்கணும்ல, அதுக்கு தானே அந்த பைத்தியத்தை தூக்கிட்டு வந்தேன் நான். அனுப்போம். அதாவது என்னன்னா, நான் இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச கையோட நேரா பார்மசிக்கு போய் அவங்க 3 பேருக்கும் தீர்ப்பை பொறுத்து அது 3 மாத்திரையா 4 மாத்திரையான்றது டிசைட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாருக்குமே மறதி ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் அவர்களே. அவங்க சொன்னாங்க, கவிதை மறந்தே போச்சே. ஆமா, மறந்தே போச்சு. உங்க பிறந்த வீட்டுல நீங்க எப்படி வளர்ந்தீங்கன்றதும் மறந்து போச்சு, அவங்க எப்படி உங்களை வளர்த்துனாங்கன்றதும் மறந்து போச்சு. நீங்க இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி நிக்கிற இந்த அடையாளம் பிறந்த வீட்டால் கொடுக்கப்பட்டது என்பதும் மறந்து போச்சு. நிச்சயமா அந்த மாத்திரை தேவைதானே?
வாங்கிடுவோம். ஆனா 12 மணிக்கு கடை இருக்குமான்னு தான் தெரியல. அதாவது நமக்கு படிக்க கத்து கொடுத்து, நடக்க கத்து கொடுத்து, சில சமயங்கள்ல நடிக்க கத்து கொடுத்து, ஆட கத்து கொடுத்து, பாட கத்து கொடுத்து, பல பண்புகளையும் கத்து கொடுத்தது நம்ம பிறந்த வீடு. இத்தனை விஷயங்களையும் அள்ளி கொண்டு போய் நோகாம நோங்கு திங்கிற கதையா புகுந்த வீட்டுல அம்புட்டையும் நாங்க இறக்கணும். அவங்க சப்போர்ட் பண்ணலாம், நாங்க இன்னைக்கு இல்ல. ஏங்க இந்த பேச நீங்க எடுத்துட்டு போலனா நீங்க அடையாளமாவே இல்லைங்க. அதை நீங்க மறந்துட்டீங்களே. இந்த இடத்துல ஒரு அழகா ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு சின்ன பையங்க, அவனுக்கு பாவம் காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. பள்ளிக்கூடத்துல மற்ற பெற்றவர்கள் மாதிரியே அவனையும் போய் சேர்க்கிறாங்க அவங்க அம்மா. ஆசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மற்ற பிள்ளைங்க மாதிரி உங்களோட பிள்ளை இல்லை, பாவம் அவனால வாய் பேச முடியல, காதும் கேட்கல, எங்களால் அவனுக்கு சரியா பாடம் சொல்லி கொடுக்க முடியல, இவனால மற்ற பிள்ளைகளோட படிப்பும் கெட்டு போகுது, தயவு செஞ்சு இவனை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு கைவிட்டுறாங்க. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாவம் இந்த மாதிரி ஒரு பிள்ளை உனக்கு பிறந்தது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் நீ வீட்டுல வச்சு பாத்துக்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும், இப்படி பெரிய பெரிய ஆசையெல்லாம் படாத, அந்த பிள்ளை வாழ்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா ஒரே தாயா நின்று தன்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலையுமே குறைஞ்சு போயிடக்கூடாதுன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையில அவளே பாடம் சொல்லி கொடுத்தா. அவங்க யாரு தெரியுமா? ஹெலன் கெல்லர் அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாராலையும் போற்றப்படுற ஒரு பையனுடைய தாய். அருமை அருமை அருமை. இந்த மாதிரி ஒரு தாய் நினைச்சா போதும் நடுவர் அவர்களே, யாராலும் முடியாதுன்னு சொல்ற விஷயத்தை கூட முடிச்சு காட்ட முடியும். அருமை. எந்த மாமியாராவது உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்களா? எந்த கணவராவது உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க? தன்னோட பிள்ளைகளை அவங்க நினைக்காத உயரத்துக்கு கூட எட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க.